The gates of control, this is Sanya and she is Ramya. And என்ன பார்த்துருக்கோம்னா TNPSC previous years question வந்து fluid mechanics சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்காங்கன்னா excess pressure droplet of 0.002 meter diameter of fluid with surface tension 0.01 Newton per meter. So என்ன கேட்காங்கன்னா pressure droplet வந்து diameter சொல்லிருக்காங்க, D கொடுத்திருக்காங்க, surface tension sigma கொடுத்திருக்காங்க. இது வந்து excess pressure என்ன அப்படினு கேட்காங்க. Excess pressure for drop என்ன அப்படினு கேட்காங்க. So okay, excess pressure of droplet of 0.02 m diameter கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா diameter வந்து 0.002 m கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் of the fluid with the surface tension sigma சொல்றோம். அது வந்து 0.01 Newton per meter கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன வேணும் அப்படினா pressure வந்து வேணும். எதுக்குனா dropletக்கு. So வந்து pressure for droplet bubble and jet நம்ம படிச்சிருக்கோம். So droplet வந்து pressure என்ன அப்படினா 4 sigma by d. So 4 into sigma value வந்து 0.01 into diameter வந்து 0.002. So இதை simplify பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் droplet ஓட pressure வந்து என்ன கிடைக்கும் அப்படினா 20 கிடைக்கும். So okay, pressure droplet வந்து 4 sigma by d னு எழுதிருக்காங்க. So sigma value diameter value போடும்போது நமக்கு pressure என்ன கிடைக்கும்னா 20 அப்படினு சொல்லிருக்காங்க. Next question என்னன்னா tank size 2 meter into 2 meter into 2 meter hold how much liter of water? So tank size வந்து கொடுத்திருக்காங்க 2 meter into 2 meter into 2 meter hold how much liter of water கேட்டிருக்காங்க. So லிட்டர்ல கேட்டிருக்காங்க. So நமக்கு வந்து வால்யூம் வந்து தெரியும் length into breadth into depth அப்படினு பார்த்தா அது வந்து 2 into 2 வந்து நமக்கு வந்து 8 மீட்டர் கியூப்ல இருக்கு. சோ இன்டு லிட்டர்ல கன்வர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 8000 லிட்டர். ஓகே, டேங்கோட சைஸ் சொல்லிருக்காங்க. சைஸ்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். 2 into 2 into 2 போட்டா நமக்கு வந்து 8 கிடைச்சிரும். சோ வந்து நம்ம லிட்டர் கேட்காங்க. சோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு எடுத்துப்போம். அப்ப 8 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8000 லிட்டர். So 1 meter cube is equal to 1000 liter அப்படிங்கும்போது 8 நமக்கு டேங்கோட சைஸ் வந்து 8. அப்ப 8 into 1000 போடும்போது நமக்கு 8000 liters வந்து அங்க ஹோல்ட் பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. Next, find the height of water. Specific gravity of oil, specific gravity is 0.9 and height of oil is 40 meter. Okay, இது வந்து find the height of the water கேட்டிருக்காங்க. இந்த வந்து height of the oil கொடுத்திருக்காங்க. specific gravity of oil அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நமக்கு height of the water கேட்டிருக்காங்க. So நமக்கு வந்து என்ன ஃபார்முலா இப்போ height of the water போது நமக்கு P is equals to rho gh ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். So rho gh ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது P is equal to rho gh. ஓகே, இப்போ வந்து specific gravity of oil கொடுத்திருக்காங்க. So அது வந்து specific gravity வந்து நமக்கு யூனிட் இல்ல. So இது வந்து நம்ம டென்சிட்டி கன்வர்ட் பண்ணுவோம். So டென்சிட்டி கன்வர்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி எடுப்போம் அப்படினா P is equals to rho gh. இங்க ரெண்டு fluid இருக்கறனால வாட்டர் and oil ரெண்டு fluid இருக்கறனால rho gh of water is equals to rho gh of oil அப்படின்னு எடுத்துப்போம். சோ இங்க gravity நம்ம எடுத்துட்டோம் அப்படினா rho gh of water is equals to rho h of oil கிடைக்கும். சோ நமக்கு என்ன வாட்டரோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க. சோ வாட்டரோட ஹைட் நம்ம போட்டோம் அப்படினா இங்க எல்லாமே வந்து டென்சிட்டில இருக்கு. சோ இங்க வந்து in terms of specific gravityல கொடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம டென்சிட்டிக்கு இது பண்ணோம் அப்படினா 0.9 இந்த டென்சிட்டி கன்வர்ட் பண்ணும்போது 900 அதாவது 0.9 into 1000 பண்ணுவோம். சோ அது வந்து 900 கிலோகிராம் per meter cube அப்படினு டென்சிட்டில நமக்கு கிடைக்கும். சோ அப்போ 900 into height of the oil வந்து நமக்கு 40 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து density of the water வந்து நமக்கு 1000 தெரியும். சோ இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது height of the water is equals to 36 மீட்டர். சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்திருக்காங்க, ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ rho h அப்படினு வரும்போது நம்ம பிரஷர் ஃபார்முலா rho gh தான் வரும். நமக்கு இதுலயே தெரிஞ்சிரும். அப்ப பிரஷர் equal to rho gh. ரெண்டு ஃப்ளூயிட் கொடுத்தனால ஒன்னு வந்து வாட்டரோட ஆயிலோட கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து ஈக்குவேட் பண்ணும்போது g கேன்சல் ஆயிடும். சோ அப்ப வந்து density of water, height of water, density of oil, height of oil இருக்கும். சோ நம்ம given dataல வந்து height of the specific gravity தான் கொடுத்திருக்காங்க, ஆனா density கொடுக்கல. specific gravity டென்சிட்டியா மாத்தணும்னா என்ன பண்ணனும் 0.9 into 1000. எப்படி நான் சொல்றேன்னா specific gravity வந்து யூனிட்டே இல்ல.
ஆனால் டென்சிட்டிக்கு வந்து யூனிட் இருக்குது kg/m3. ஸோ அப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டியாக பார்த்தோம்னா இன்டூ 1000 பண்ணணும். அப்போ 0.9 இன்டூ 1000 பண்ணனா 900 வரும். ஹைட் ஆஃப் த ஆயில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 40 சொல்லி, அதுவும் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும் 1. ஸோ அதை வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். 1 into 1000 பண்ணால் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கிடைக்கும். ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000. ஸோ வந்து எல்லா ஜீரோ கேன்சல் 9 into 4 36 மீட்டர் நமக்கு கிடைக்கும். Next, find the difference of pressure at 2 points connected to a manometer. Specific gravity of oil is 0.9. Find the difference of pressure கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம pressure is equals to rho GH ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே difference of pressure 2 points இதனால different liquids யூஸ் பண்ணுறாங்க. ஆயில், வாட்டர் இல்லைனா மெர்க்குரி ஆயில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து difference of pressure போது pressure difference இருக்கும். அப்போது pressure at point A and pressure at point B எடுத்துப்போம். is equals to density of மாறும். அப்போ வந்து நம்ம density of இங்கே மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்க்குரி மைனஸ் density of ஆயில்னு எடுத்துப்போம் into G into H. ஸோ இங்கே வந்து ஒரு H வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டென்சிட்டியோடது வந்து 13 டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து 13.6. இங்கே டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா 13.6 into 1000 எடுத்துட்டா 13,600 கிடைக்கும். இன்டூ மைனஸ் ஆயில் எடுத்துப்போம். ஆயில் வந்து 0.9 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.9 into 1000 in terms of டென்சிட்டியில் வந்து kg/m3 போகும்போது நமக்கு 900 கிடைக்கும். ஸோ மைனஸ் 900 இன்டூ கிராவிட்டி வந்து 9.81 இன்டூ ஹைட் வந்து இந்த சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்னா இன்டூ 10⁻⁻², இப்போ 0.15 இன்டூ 0.15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 12,700 இன்டூ 9.81 இன்டூ 0.15. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 18688 Nm/m² in terms of pressure. இதான் வந்து pressure difference அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து மேனோமீட்டர் அப்படிங்கும்போது 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ மெர்க்குரி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து வேற ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ P = ரோ சேஸ்னா 2 பாயிண்டோட ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து டென்சிட்டி அப்போ மாறும்னு அர்த்தம். அப்போ டென்சிட்டி வந்து இங்கே மெர்க்குரியோட டென்சிட்டி, ஆயிலோட டென்சிட்டி நமக்கு தெரியாது. ஏன்னா வெறும் ஆயிலோட கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் இல்லை. ஸோ டென்சிட்டியை கன்வெர்ட் பண்ணால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி into 1000 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டென்சிட்டியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 0.9 into 1000 போட்டால் 900. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி நமக்கு என்ன தெரியும்னா 13.6 தெரியும். ஸோ அப்போ டென்சிட்டின்னு வரும்போது 13.6 into 1000 போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா 13.6 ஒரு டிஜிட் கம்மியாகும் போது 13,600 வரும். ஸோ நம்ம இன்டூ 9.8 இன்டூ ஹை ஹெச் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 100. அப்போ 10⁻⁻² போடும்போது 0.15 வேல்யூ வந்து 1868 Nm/m² கிடைக்கும். Thank you.